இறுதி இருப்பு சீராக்கம் தொடர்பாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் போது உதாரணம் 6 வரைக்கும் நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்திருந்தோம். தற்பொழுது உதாரணம் 7, வசந்த தனி வியாபாரத்தின் 31/12/2025 பரீட்சை மீதியிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட சில மீதிகள் வருமாறும். அவை பரீட்சை மீதி ஒன்று தந்திருக்கிறார். அதுல வரவு செலவுல பதியப்பட்டிருக்கின்றதை பாருங்கள். ஆரம்ப இருப்பு 1/1/2025 என்பது ஆரம்ப இருப்பு. அதே மாதிரி கொள்வனவு, உட்சுமை கூலி, அந்த உட்சுமை கூலிக்கு உட்காவுகை என்று சொல்லுவாங்க. கடந்த வருடம் 2025ஆம் ஆண்டு உட்காவுகை என்ற ஒரு வசனத்தை போட்டிருந்தார்கள், சொல்லை போட்டிருந்தார்கள். மாணவர்களுக்கு பெரிதாக ஃபெமிலியர் இல்லாததுனால அதை நிறைய பேர் செய்யவில்லை. ரைட். வெளித்திருப்பம், உட்திருப்பம், விற்பனை, கடன்பட்டோர் சொல்லி தரவுகள் தரப்பட்டிருக்கின்றது. தந்துவிட்டு மேலதிக தகவல்கள் சொல்லி மேலதிக தகவல்கள் 1, 2, 3, 4, 5 தரப்பட்டுள்ளது. வேண்டப்படுவதை பாருங்க. 31/12/2025 உள்ள சரியான இருப்பின் பெறுமதியினை காட்டும் கூற்று கேட்டிருக்கிறார். அதாவது இருப்பிட சரியான பெறுமதியை காட்டும் கூற்று இறுதியில நிதியாண்டு முடிவடைந்த. அதே மாதிரி செம்மையாக்கல்களை சீராக்கம் செய்வதற்கான நாட்குறிப்பு பதிவுகள் கேட்டிருக்கிறார். அதே மாதிரி 31/12/2025 முடிவடைந்த வருடத்துக்கான மொத்த இலாபத்தினை கணிக்கும் கூற்று கேட்டிருக்கின்றார். அதே மாதிரி விட்ட சரக்கின் கிரியத்தின் அடிப்படையில் மொத்த இலாப வீதம், தேறிய விற்பனையின் அடிப்படையில் மொத்த இலாப வீதம். 5 வினாக்கள் தரப்பட்டிருக்கின்றது. இதனை நாங்கள் எவ்வாறு அணுக வேண்டும் என்று பார்ப்போம். கீழே உங்களுக்கு டியூட்ல விடை எழுதுவதற்காக ஃபார்மட் அடிச்சு தரப்பட்டிருக்கின்றது. அதுல ஒவ்வொரு தலைப்புகளை விட்டால் நீங்கள் சரி. முதலாவது கேள்வி எங்களுக்கு 31/12/2025 உள்ள சரியான இருப்பின் பெறுமதியினை காட்டும் கூற்று. ஆகவே முதலாவது கேள்விக்கு நாங்க அட்டவணை அளிக்கின்றேன் பாருங்கள். 31/12/2025 உள்ள சரியான இருப்பின் பெறுமதி கணிப்பிடும் கூற்று. இங்கே ரூபா என்று தரப்படுகிறது. நான் எழுதவில்லை. ஆகவே சரியான இருப்பு கணிப்பிட சொன்னால் சரியான இருப்பு கணிப்பிட முன்னதாக எங்களுக்கு இருப்பு கணிப்பீடு செய்து ஒரு தொகை தந்திருக்க வேண்டும். ஆகவே அந்த தொகையை பார்ப்போம். செம்மையாக்கல்களை பாருங்க. மேலதிக தகவல்கள் தாரார் 31/12/2025 பௌதீக இருப்பு கணக்கெடுப்பின் இறுதி இருப்பு பெறுமதி ரூபாய் 40,000. அப்போ 31/12/2025 பௌதீக இருப்பு கணக்கெடுப்பு ஒன்று செஞ்சிருக்கிறாங்க. பௌதீக இருப்பு கணக்கெடுக்கிறது பிசிக்கல் வெரிஃபிகேஷன். பிசிக்கல் வெரிஃபிகேஷன்ங்கிறது அந்த உரிய இடத்துல நின்று கண்ணால பார்த்து கவுண்ட் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. பிசிக்கலா கண்ணால பார்த்து கவுண்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஆகவே அங்க உங்களுக்கு விளங்கும் இதுல என்னண்டா, கண்ணால அவர்த்த இருக்கிறதான் பார்க்கறது, இல்லாத பார்க்க மாட்டாங்க. ஆகவே இருக்கிறத பார்த்து எடுத்த இருப்பு தான் தரப்பட்டிருக்கு. ஆகவே அந்த இருப்போட பெருமதிப்பை சரியில்லைன்னு சொல்லாங்க. அவை பிசிக்கல் வெரிஃபிகேஷன் நடந்தது சரியில்லைன்னா மீண்டும் அதனை கணக்கீட்டு ரீதியாக நாங்க எப்படி சரி பார்க்கின்ற என்ற பார்க்க போறோம். அதாவது பிசிக்கலா தந்துட்டாங்க, ஆனா கணக்கீட்டு அடிப்படையில் இந்த இறுதி இருப்பில் சில சீராக்கங்கள் நாங்கள் செய்ய வேண்டி உள்ளது. இப்ப பாருங்க 31/12/2025 பௌதீக இருப்பு பெறுமதி எவ்வளவு தரப்பட்டிருக்கு? 40,000. இதைத்தான் நீங்கள் சீராக்க போறீங்க. ஆகவே சீராக்கம் போதும் இது ஒரு கூட்டு வடிவில் தரப்பட்டிருக்கும். இருப்பு கணிப்பிடும் கூட்டு வடிச்சிருக்கும். கூட்டு வடிவம் சொன்னால் கூட்டு கழிவு தான் வரும். ஆகவே கூட்டு களி, சில விடயங்கள் கூட்டி சில விடயங்கள் கழிக்கப்படும். நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள். தரப்பட்ட பெறுமதியை போட்டுவிட்டோம். இப்ப என்ன செய்யணும்ங்கிறத பா. இரண்டாவது செம்மையாக்கல பாருங்க. வருட காலத்தில் கொள்வனவு செய்யப்பட்ட ரூபாய் 15,000 கிரையமுடைய பொருட்கள் ஏடுகளில் கொள்வனவாக பதிவு செய்யப்பட்ட போதிலும் 31/12/2025 வரை அப்பொருட்கள் வணிகத்தை வந்து சேரவில்லை. அதாவது வணிகத்துக்கு கிடைக்கல, நிறுவனத்தை வந்து சேரவில்லை. அந்த பொருட்களை வாங்கிட்டோம், கொள்வனவு செஞ்சு எங்களுக்கு இன்வாய்ஸ் பட்டியல்கள் வந்தாச்சு, நாங்க கணக்குகள்ல பதிஞ்சாச்சு. அப்ப கொள்வனவு செஞ்சா நாங்க இரட்டை பதிவு என்ன? காசுக்கு கொள்வனவு செய்தால் கொள்வனவு கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு சொல்லி பதிஞ்சிருப்போம். கடனுக்கு கொள்வனவு செய்திருந்தால் கொள்வனவு கணக்கு வரவு, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஆனால் இந்த பொருட்கள் நிறுவனத்துக்கு வந்து சேரவில்லை. அப்ப இது என்ன? வழியில் சரக்கு, அதாவது குட்ஸ் இன் டிரான்சிட் நாங்க சொல்லுவோம். வழியில கிடக்கு, சாமானியம் வரல. இது இறுதி இருப்பு கணிப்பீட்டுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கவில்லை. அவங்க சொல்லிக்காங்க பௌதிக பிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஒன்று நடந்திருக்கு. அதுல பெறுமதி 40,000. இந்த 40,000 உண்மையாக இந்த 15,000 இல்ல. இந்த 15,000 இந்த இதுக்குள்ள இல்லைன்னு சொல்ல 40,000 ஏன் இல்லைன்னு சொன்னா, உண்மையாக இருப்பு கணக்கெடுக்கின்ற போது நிறுவனத்துக்குள்ள இந்த 15,000 பெறுமதியான பொருள் இருந்துச்சா? இல்ல, உண்மையாக இல்லை. இப்பயும் இன்னமும் வந்து சேரல, இன்னமும் அந்த பொருள் வந்து சேரல. இருப்பு கணக்கெடுக்கக்கூடிய இல்லை என்று சொன்னால் இந்த 40,000 இந்த வழியில் சரக்கு உள்ளடக்கவில்லை. ஆனால் கணக்கீட்டின் அடிப்படையில் என்ன செய்யணும்னு சொன்னால், எங்களோட கொள்வனவாக பதிவு செஞ்சிருக்கோம். கொள்வனவாக பதிவு செஞ்சால்
அங்கே இறுதி இருப்புக்குள் சேர்க்கப்பட வேண்டும். கொள்வனவாக பதிவு செய்தால் நாங்கள் அந்த பொருளை இறுதி இருப்புக்குள் சேர்க்க வேண்டும். ஆகவே வழியில் சரக்கு கூட்டப்படல் வேண்டும். ஆகவே வழியில் சரக்கு கூட்டப்படல் வேண்டும் இறுதி இருப்பு பெறுமதியுடன். ஏனெனில் இறுதி இருப்புக்குள் உள்ளடக்கப்படவில்லை. அத்துடன் இது கொள்வனவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது வருமான கூற்று ஆண்டு ஒரு கேள்வி வந்திருக்கின்றது. உண்மையிலேயே இது வருமான கூற்று அல்ல, இது இருப்பு கணிப்பிடும் கூற்று. அதாவது இருப்பு சரியான பெறுமதியை கணிப்பிடப்படும். ஏற்கனவே ஒரு இருப்பு பெறுமதி தரப்பட்டிருக்கின்றது. அந்த தரப்பட்ட பெறுமதி பிழை என்பதுதான் அர்த்தம், கருத்து, மீனிங். இப்ப என்ன செய்ய சொன்னால் நாங்கள் சரியான இருப்பு பெறுமதியை கணிப்பிடுவதற்காக ஒரு கூற்று தயாரிச்சிருக்கிறோம். நீங்க வேணுமென்றால் சும்மாவும் நீங்க கூட்டி கழிக்கலாம். இருந்தாலும் உங்களுடைய ஏ லெவல்ல செய்கை எதிர்பார்க்கிறாங்க. செய்கை அதிலும் இதுல குறிப்பாக வினா 1 என்று கேட்கப்பட்டிருக்கிறது. முதலாவது வினா 31/12/2025 உள்ள சரியான இருப்பின் பெறுமதியினை காட்டும் கூற்று. ஆகவே இங்க இருப்பு பெறுமதியை காட்டும் கூற்றை தயாரிக்கிறார். ஆகவே அதை தயாரிச்சுதான் ஆகணும். அதுதான் ரைட். ஆகவே இங்கே வழியில் சரக்கு இறுதி இருப்பு பெறுமதியினுள் உள்ளடக்கப்படவில்லை. ஆகவே கணக்கீட்டின் அடிப்படையில் நாங்கள் கூட்டுதல் வேண்டும். சோ வழியில் சரக்கு குட்ஸ் இன் டிரான்சிட் சொல்லுவோம். வழியில் சரக்கு 15,000 ரூபாய். குட் கொஸ்டின். இரண்டாவது செம்மையாக்கள் எழுதிட்டோம். மூன்றாவது செம்மையாக்களை பாருங்கள். விற்பனை செய்க அன்றையில் திருப்புக. முக்கியமான செம்மையாக்கள் கட்டாயம் வரும். எக்ஸாம்பிள் கட்டாயம் வரும். விற்பனை செய்க அன்றையில் திருப்புக என்ற அடிப்படையில் விற்பனை விலையில் 20% இலாபம் குறித்த ரூபா 30,000 பெறுமதியான பொருட்கள் விற்பனையாக கருதப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டது. இப்ப விற்பனை செய்க அன்றையில் திருப்புக என்ற அடிப்படையில் அனுப்புறது உண்மையா விற்பனை அல்லது, ஆனால் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இல்லாட்டி ஒரு நிறுவனங்களுக்கு இடையிலான தொடர்பாக எனக்கிட்ட விற்காமலுக்கு இருக்கிற பொருளை நான் தொடர்ந்து வச்சுக்கிறது வேலை. அதாவது மார்க்கெட்ல அவுட் எங்க ஏரியாவில் பழைய மோட்டார் சைக்கிளை விற்கலாது. ஆனால் அதை வந்து ஒரு கிராமப்புறத்துல விற்கலாமா இல்லையா? அப்ப கிராமப்புறத்துல இருக்கிற ஒரு நிறுவனத்தை பிடிச்சி என்ன செய்யணும், எனக்கிட்ட இருக்கிற பழைய மோட்டார் சைக்கிளை மச்சான் இதை கொஞ்சம் வித்து தாங்கன்னு சொல்லி அனுப்புறோம். அந்த பொஸ்ஸை அணுகி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக அதை கொஞ்சம் வித்து தாங்கன்னு சொல்லி அனுப்புறோம். வித்து தாங்கன்னு சொல்லி அனுப்புறோம். அவர் சொல்வார் இது எனக்கு விற்கலாடா. என்ன சொல்லுவோம், இதுக்கு காசு தர தேவையில்லை, விற்பனை செய்ததன் பிறகு காசு தாங்க. இதான் உண்மையான அர்த்தம். விற்பனை செய் அல்லது சாமான திருப்பி அனுப்பு. விற்பனை இந்த மோட்டார் சைக்கிள் ஹெல்மெட்டா விற்பனை செய்யுங்க, இல்லாட்டி திருப்பி அனுப்புங்க, பிரச்சனை இல்லை, வித்தா அதுக்குரிய காசை தாங்க என்றான் அது அர்த்தம். இதுல மீனிங் அது ரைட். அப்ப விற்பனை செய்க அன்றையில் திருப்புக என்ற அடிப்படையில் விற்பனை விலையில் 20%. அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட டியூட்ல. விற்பனை விலையில் 20% இலாபம். நாங்க ஏற்கனவே சொன்னோம், இலாபம் வைக்கிறதுக்கு 2 மெத்தட் கையாளுவோம். ஒன்று கொள்விலையில் இலாபம். கொள்விலையில் அல்லது கிரயத்தில் அல்லது கிரயத்தின் மீது ரைட். இரண்டாவது மெத்தட் விற்பனை விலையில் அல்லது பட்டியல் விலையில் சொல்லுவாங்க. பட்டியல் விலையில். அப்ப 2 அடிப்படையில இலாபம் வைக்க முடியும். ஒன்று விற்பனை விலையின் மீது, அடுத்தது கொள்விலை கிரயத்தின் மீது. இந்த கணக்குல சொல்லுகிறார் விற்பனை விலையின் மீது 20% இலாபம் குறித்த ரூபாய் 30,000 பெறுமதியான பொருட்கள் விற்பனையாக கருதப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டது. அப்ப விற்பனை விலை அல்ல 30,000 தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த விற்பனை விலைக்குள் இலாபம் உள்ளடங்கி இருக்கின்றது என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த விற்பனை விலையினுள் இந்த 30,000 ஏதோ ஒரு இலாப பெறுமதி இருக்கின்றது. அப்ப இந்த 30,000 பெறுமதி தந்தால் இந்த 30,000 ப்ராஃபிட் இலாபம் உள்ளடங்கி இந்த 30,000 இலாபம் உள்ளடக்கப்பட்டுள்ளது. ஆகவே நாங்கள் இந்த 30,000 விற்பனை பெறுமதியுடைய பொருள் கிரயத்தை காணணும். கிரயம் அதாவது கொள்விலை எவ்வளவு காணணும், அல்லது விற்ற சரக்கின் கிரயம் என்று சொல்லுவோம். கிரயம்ங்கிறது விற்ற சரக்கின் கிரயம். ஆகவே கிரயம் எவ்வளவு பார்க்கணும் 30. அதுக்குத்தான் நான் ஒரு ஃபார்முலா ஒன்று சொல்லி தந்திருக்கிறேன். எப்பொழுதும் C plus P ஈக்குவல் S. அதாவது C plus P சமன் S. C என்கிறது காஸ்ட், கிரயம். C என்கிறது கிரயம் சக P என்கிறது ப்ராஃபிட் இலாபம் சமன் செல்லிங் பிரைஸ். எஸ் என்பது விற்பனை விலை. ஆகவே உங்களுக்கு தெரியும் எப்பொழுதும் இதுதான் ஃபார்முலா. கிரயத்தோட இலாபத்தை கூட்டித்தான் நாங்கள் விற்பனை விலையை தீர்மானிப்போம். என்ன, கொள்விலையோட இலாபத்தை கூட்டி விற்பனை விலையை தீர்மானிப்போம். ஆகவே விற்பனை விலை தீர்மானிக்கப்படுகிறது. இதுல எதன் மீது என்று சொல்லாரோ அந்த கணக்குல எதன் மீது என்று சொல்லார் அதை 100% எடுக்கணும். இதுதான் நீங்க வச்சிருக்க வேண்டிய டெக்னிக். எதன் மீது இலாபம் என்று சொல்லாரோ அந்த எதன் மீது என்று சொல்லுவதை 100% கருதணும். அதாவது இங்கே விற்பனை விலையில் 20% இலாபம். அப்ப விற்பனை விலையில் 20% என்று சொன்னால் விற்பனை விலையினை 100% என்று சொல்லி எடுக்க வேண்டும். இது 100%, இலாபத்தை உள்ளடக்கிய 100%. விற்பனை விலையில் என்று சொன்னால் இது 100%. மறந்துவிடக்கூடாது. எனது ஒவ்வொரு சொல்லையும் வைத்திருக்க வேண்டும். இல்லாட்டி நீங்கள் கொப்பியில் எழுதுங்க, இல்லாட்டி டியூட்ல எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பக்கத்து எதன் மீது என்று சொல்லாரோ அந்த இதை 100% எடுக்க வேண்டும் என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்க. மறக்கணும். இப்ப இலாப வீதம் எவ்வளவுன்னு சொல்ல 20%. சிம்பிளா நான் ஃபார்முலா உருவாக்குறேன் சொல்லு. இலாப வீதம் 20%.
சக. ஆகவே பாருங்க, இது 20 வீதம், இது 100 வீதம். அவை கிரயம் எத்தனை வீதம்ங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். எத்தனை வீதம் இருக்கும் பாருங்க, 100ல இருந்து 20 கழிச்சா 80 வீதம் வரும். இல்லாட்டி 80ஐயும் 20ஐயும் கூட்டினால் 100. அவை கிரயம் 80 வீதம் கண்டுபிடிச்சு. இதை கண்டுபிடிச்சிட்டு ஈஸியாகிறதுக்கு என்ன செய்யணும்னா, இதை மடங்குகளாக மாற்றணும் அல்லது பங்குகளாக. இது ஒரு மடங்கு, ஆக குறைந்தது ஒரு மடங்கு எடுப்போம் அல்லது ஒரு பங்கு. இது ஒரு மடங்கு சொன்னால் 20 ஒரு மடங்கு சொன்னால் 80 எத்தனை மடங்கு ஆയിരിക്കും? 20 ஒன்றுனா 80 எத்தனை இருக்கும்? 4 மடங்கு. அல்லது 80க்குள்ள எத்தனை 20 இருக்கு? 4 20 இருக்கும். ஸ்காலர்ஷிப் பிள்ளைகளுக்கு சொல்ல மாதிரி சொல்லப்படுது. ரைட், 80க்குள்ள 4 20 இருக்கும். அவை 4 சக 1 5. அவை 100 வீதம்ங்கிறது 5 மடங்கு. இது ஒரு மடங்கு சொன்னால் 100 வீதம் 5 மடங்கு. இதுதான் எங்களோட ஃபார்முலா. இதை போட்டா எங்களுக்கு ஆன்சர் எல்லாம் வந்துவிடும். இப்ப என்ன சொல்லார்? எனினும் இந்த 30,000, எனினும் நாங்க இந்த கிரயத்தை காணுவோம். 30,000 விற்பனை விலையாம். ஆகவே விற்பனை விலை 30,000 தரப்பட்டது. இப்ப இந்த 5 பங்கு தான் 30,000. பாருங்க, விற்பனை விலைங்கிறது இந்த 5 மடங்கு. 5 மடங்கு தான் 30,000. ஒரு பங்கு எவ்வளவு? அதை காண்றது இப்படிதான். 5 பங்கு 30,000 சொன்னால் 30,000 5 பிரிக்கணும். ஒரு பங்கு காரணம் தர ஒரு பங்கு இலாபம் எவ்வளவு? அவை 30,000 5 பிரித்தால் உங்களுக்கு வரும் விடை 6,000. அவை 6,000 இலாபம் வைக்கப்பட்டிருக்கின்றது. எவ்வளவுக்கு 6,000 வச்சிருக்கிறார்? எவ்வளவு பெறுமதிக்கு 6,000 இலாபம் வச்சிருக்கிறார்? அதை பாக்குறேன். கிரயம் எவ்வளவு, கிரயத்துக்கு 6,000 இலாபம் வைக்கிறார். அப்ப அதையும் பார்க்கலாம். எப்படி? ஒரு பங்கு 6,000, இது 4 பங்கு. அப்ப 4 பெருக்கணும். 6 24,000. அவை கிரய பெறுமதி 24,000. அப்ப இதுல கருத்து என்னடா, 24,000 பெறுமதியான பொருளை 30,000 வைத்திருக்கிறார். அப்ப அதுக்குள்ள எவ்வளவு லாபம் இருக்கு? 6,000 இலாபம். அப்ப விற்பனை செய்க அன்றைய திருப்புக என்ற அடிப்படையில 24,000 கிரயமுடைய பொருளை 6,000 இலாபம் வைத்து 30,000 விற்பனை விலையில அனுப்பிக்கிறார். அனுப்பிட்டு இதை விற்பனையாக கருதி உள்ளார். விற்பனையாக விற்பனையாக பதிவு செஞ்சிருக்கிறார். அப்ப விற்பனையாக பதிவு செஞ்சா இது ஒரு கடன் விற்பனையாகத்தான் பதிவு செஞ்சிருப்பார். ஏன்? அவர் காசு தரல தானே. அவை கடன் விற்பனையாக பதிவு செய்தால் அதற்குரிய இரட்டை பதிவோ, உங்களுக்கு தெரியும், கடன் விற்பனைக்குரிய இரட்டை பதிவோ கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவோ விற்பனை கணக்கு செலவோ. கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவோ 30,000 வச்சிருப்பார். அதே மாதிரி விற்பனை கணக்கு செலவு சொல்லி 30,000 வைத்திருப்பார். இப்ப பாருங்க, எனினும் இவற்றுள் 60 வீதம் மாத்திரமே 31/12/2025 வரையில் விற்பனை செய்யப்பட்டிருந்தது. ஏனையவை இருப்பு கணிப்பீட்டில் உள்ளடக்கப்பட்டிருக்கவில்லை. அப்ப 60 வீதம் மாத்திரம்தான் விற்பனை செய்யப்பட்டிருக்காம், ஏனையவை விற்கப்படவில்லையாம். ஆகவே மொத்தம் 100 வீதம். இதுல 60 வீதம் விற்கப்பட்டிருக்கு. அப்ப 60 வீதம் எவ்வளவு காணலாம்? இந்த 100 வீதம் தான் 30,000. என்ன, இந்த விற்பனை விலை எடுத்தால் 100 வீதம் பாருங்க. இப்ப விற்கப்பட்ட பெறுமதி எவ்வளவு பார்க்கலாம், விற்கப்படாதது எவ்வளவு பார்க்கலாம். ஆகவே பாருங்க, இதெல்லாம் ஒர்க்கிங் செய்கையில் எழுதணும். நீங்க செய்கை விற்பனை செய் அல்லது திருப்புக என்ற அடிப்படையில விற்பனை செய்யப்பட்டது. உண்மையா விற்பனை செய்யப்பட்டது தேவையில்லை, இருந்தாலும் உங்களுக்கு செஞ்சாங்க. விற்பனை செய்யப்பட்டது எவ்வளவு சொன்னால் 30,000. இதுல 60 வீதமா? அவை 100க்கு 60 வீதம் தர 30,000 சமன் 18,000 பெறுமதியான பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டது. 100க்கு 60 வீதம் தர 30,000 விற்பனை செய்யப்பட்டது. இப்போ எங்களுக்கு தேவையில்லை. ரைட். முக்கியமாக தேவையானது விற்பனை செய்யப்படாதது. இதுதான் விற்பனை செய்யப்படாதது. அதுல பெறுமதி விற்பனை பெறுமதி தான் அது. விற்பனை விலையில நாங்க என்ன பாருங்க, விற்பனை செய்ய அல்லது திருப்புவ விற்பனை விலையில் விற்பனை செய்யப்படாதது. அது எத்தனை வீதம்? மீதி 40 வீதம். 60 வீதம் வித்தால் 100 வீதம் மொத்தம். அதுல 60 வீதம் விற்பனை செய்யப்பட்டால் மீதி 40 வீதம் விற்பனை செய்யப்படாது. ஆகவே 100க்கு 40 வீதம் தர 30,000 சமன் 12,000. அல்லது கெட்டிக்கார புள்ளி இதெல்லாம் சிம்பிளா கண்டுபிடிச்சிடும். எப்படி? 30,000த்துல 18,000 வித்தா 12,000 விற்கப்படாது. 30,000 18,000 கழிச்சுட்டா 12,000. ரைட். எல்லா வகையிலும் செய்யலாம், இதுல நோ இஷ்யூ. ஆனால் மெத்தட் உண்ட நீங்க தெளிவா பிடிச்சி வச்சுக்கணும். ரைட். ஓகே. அவை விற்பனை செய்யப்படாது. இது என்ன? இது அர்த்தம் விற்பனை விலை. இது விற்பனை விலை. உண்மையிலேயே இது விற்பனை விலை. கிரயமா? இல்லை, விற்பனை விலையில காணப்படும். ஆகவே விற்கப்படாதது இன்னமும் கணக்குகள் எழுதிக்கணுமா? இல்ல. விற்கப்படாத இருப்பு எங்க இருக்கு? அந்த அனுப்பின நபருக்கு தானே இருக்கு. நிறுவனத்துக்குள்ள வந்துட்டா இல்ல. அப்ப அவர் என்ன சொல்றார்? இருப்பு கணிப்பீட்டில் உள்ளடக்கப்படவில்லையா? ஏனையவை, அதாவது விற்கப்படாதவை இருப்பு கணிப்பீட்டில் உள்ளடக்கலையா? உண்மையிலேயே இந்த 12,000 விற்பனை பெறுமதியுடைய இருப்புகள் யாருக்கு சொந்தம்? எங்களுடைய நிறுவனத்துக்கு சொந்தம். நாங்க தான் அனுப்பினோம். ஆனா விற்கப்படலைன்னா அது இறுதி இருப்புக்குள்ள வரணும். எங்களுக்கு சொந்தமான பொருள். அவருக்கு உண்மையாக விற்கல. அவர் விற்பனை செய்ய அல்லது திருப்புகின்ற அடிப்படையில் ஒரு நிபந்தனையில அனுப்பினது. அவர் திருப்பி அனுப்புவார் நாளைக்கு. நாங்க கேட்ட உடனே வந்துடும் சாமான். அவர் வச்சு கொண்டிருக்க மாட்டார். ஆகவே அது எங்கட இருப்பு, எங்கட இறுதி இருப்புல சேர்க்கணும். அதை பௌதிக ரீதியாக கணக்கெடுக்கின்ற போது நிறுவனத்துக்குள்ள இல்ல. நிறுவனத்துக்குள்ள இல்லாதால அதை எடுத்திருக்க மாட்டாங்க. இப்ப நாங்க என்ன செய்யணும்டா, இறுதி இருப்புல சேர்க்க வேண்டும்.
இறுதி இருப்புல சேர்க்க வேண்டும். உண்மையிலேயே இறுதி இருப்புல சேர்க்க வேண்டிய பெறுமதி 12,000 ஆண்டு கேட்டா இல்லை. 12,000 ஆண்டு கேட்டா இல்ல. எந்த பெறுமதியை இறுதி இருப்புல சேர்க்கணும்? எங்களை இறுதி இருப்புல கிரைய பெறுமதியை சேர்க்கணும். இறுதி இருப்பின்ல விற்ற சரக்கின் கிரையத்தை சேர்க்கணும். அதாவது கிரைய பெறுமதி கொள்விலை பெறுமதியை சேர்க்கணும். அப்ப உண்மையிலேயே கொள்விலை பெறுமதி 24,000 100% இதுல கருத்து. இதுல 40% விற்கப்படவில்லை. இந்த 24,000 40% விற்கப்படவில்லை. 24,000 40% விற்கப்படவில்லை. அப்ப 24,000 40% எவ்வளவு காணும்? ஆகவே விற்கப்படாத பொருளின் கிரையப்பெறுமதியை கணிக்கப்படும். அவை விற்கப்படாத பொருளின் கிரையப்பெறுமதிங்கிறது கிரயம் 24,000 மொத்தம். அவை 100% தர 24,000. 40% தான் விற்கப்படல. தர 24,000 சமன் எவ்வளவு? அப்ப வெட்டி விட்டா 2 சைவர் போயிடும். 240 அங்கே ஒரு சைவர் 2,400. 2,400 தர 4 9,600 வருது. அவை 9,600 ரூபாய் இறுதி இருப்போட சேர்க்கப்பட வேண்டும். அதாவது விற்கப்படாமலுக்கு வேறு ஒரு நபர்கிட்ட இருக்குது. அவை அது எங்களுக்கு சொந்தமான இருப்போ. அவை இது இறுதி இருப்போட சேர்க்கப்பட வேண்டும். இப்ப பாருங்க, 140% 24,000 9,600 விற்பனை செய்து விற்கப்படாமல் காணப்படும். அதை கூட்ட வேண்டும். விற்பனை செய் அல்லது திருப்புக என்ற அடிப்படையில் அனுப்பப்பட்டு விற்பனை செய்யப்படாதது. பாருங்க, கணிப்பிட பொருள் 24,000 தர 140% 9,600 ரூபாய். அவை இது ரெண்டும் கூட்டப்படல் வேண்டும். ஆகவே இந்த விற்கப்படாத பொருளின் இறுதி இருப்பு 9,600 ஏற்கனவே கணிப்பிடப்பட்ட பௌதிக இருப்பு பெருமதியுடன் கூட்டப்பட வேண்டும். இது ஒரு பதிவு. அடுத்தது இந்த 12,000 என்ன செய்யுது? விற்பனை விலை. இது விற்கப்படல தானே. நாங்க உண்மையிலேயே விற்பனையாக கருதி ஏற்கனவே பதிவு செஞ்சிருப்போம். இப்படி இதை பாருங்க, சிம்பிளா நான் சொல்ல, ஏற்கனவே பதிவு செஞ்சிருப்போம். கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு. கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல வரவு 30,000. கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல வரவு 30,000. விற்பனை கணக்குல செலவு 30,000 சொல்லி பதிஞ்சிருப்போம் ஏற்கனவே. இது பதிவு செய்யப்பட்டாச்சுன்னா சொல்ல, உண்மையாக இவர் 30,000 இப்ப கடன்பட்டோரா? 31/12 உங்களோட நிதியாண்டு முடிய கூட உங்களோட 30,000 இவர் கடன்பட்டோராக கருதப்படுவாரா? உண்மையாக 30,000 பொருளும் விற்கப்பட்டாச்சா? இல்ல. 40% விற்கப்படல. எவ்வளவு? 12,000 விற்கப்படல. அவ இந்த 12,000 இவர் காசு தருவாரா? இப்ப விற்பனை செய்ய அல்லது திருப்பு. அப்ப விற்பனை செஞ்ச பொருள் தான் காசு தருவார். விற்பனை செஞ்சார் எவ்வளவு? 18,000. அவை விற்கப்படாத 12,000 ரூபாய் காசையும் இவர் தரமாட்டார். இவர் கடன்பட்டோராக கருதப்பட மாட்டார். இந்த கடன்பட்டோர்ல இதை நீக்க வேண்டும். ஆகவே இதுக்கும் சீராக்கம் செய்ய வேண்டும். அதற்குரிய பதிவு விற்பனை கணக்குல நீங்க 30,000 செலவா காட்டிப்பீங்க. உண்மையான விற்பனை 18,000. ஆகவே 12,000 விற்கப்படாதவை விற்பனையாக கருதப்பட முடியாது. ஆகவே விற்பனை கணக்கில் இருந்து அதனை கழிக்க வேண்டும். ஆகவே விற்பனை கணக்குல கழிக்க வேண்டும் என்றால் வரவு வைக்க வேண்டும் 12,000. கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு. அதே மாதிரி கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல அவர்களை இருந்து குறைக்க வேண்டும். ஏன் அவர் தரமாட்டார். 18,000 ரூபாய் காசு தான் தருவார். மீதி 12,000 தரமாட்டார். ஆகவே விற்பனை கணக்கு 12,000. இப்ப நீங்க கணக்கு முடிச்சா கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 18,000. விற்பனை கணக்கு செலவு மீதி இருக்கும் 18,000. இப்ப விற்பனையாக நீங்க 18,000 கணக்குல காட்டணும். அப்ப உண்மையாக விற்பனையாக இந்த கணக்குல தரப்பட்ட பெறுமதியில இருந்து நீங்க 18,000 இந்த 12,000 கழிச்சு விடணும். நாங்க பார்ப்போம். ஆகவே இதுக்கு சீராக்கிறதுக்கு நாங்க நாட்குறிப்பிட வேண்டிய 2வது கேள்வி போல செய்வோம். 1வது கேள்வி தான் இன்னும் இருக்கிறோம். இதுல 4வது செமையாக்களை பாருங்க. 26/12/2025 கொள்விலையில் 10% இலாபம் குறித்து விற்பனை செய்யப்பட்ட, அதாவது கிரயத்தின் மீது 10% இலாபம் குறித்து விற்பனை செய்யப்பட்ட ரூபாய் 14,000 கிரயமுடைய பொருட்கள். அண்டலாமனுக்கு கிரயமுடைய பொருட்கள் தெளிவாக தந்திருக்கிறார். இது கிரய பெறுமதி. 14,000 கிரய பெறுமதி, விற்பனை பெறுமதி அல்ல. கிரயமுடைய பொருட்கள் 31/12/2025 வரையிலும் நிறுவனத்திலிருந்து அகற்றப்படாமல் இருந்ததுடன் இதன் கிரைய பெறுமதி இருப்பு கணிப்பீட்டில் உள்ளடக்கப்பட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் கிரைய பெறுமதி இருப்பு கணிப்பீட்டில் உள்ளடக்கப்பட்டுள்ளமை அண்டர்லைன் பண்ணுங்க. இதன் கிரைய பெறுமதி இருப்பு கணிப்பீட்டில் உள்ளடக்கப்பட்டுள்ளமை என அண்டர்லைன் பண்ணுங்க. அப்ப உண்மையாக என்ன நடந்துச்சுன்னா, பௌதிக இருப்பு கணிப்பெடுக்க போல இந்த 40,000 கணிப்பெடுத்தாரு. 40,000
இந்த 40,000க்குள்ள இந்த 14,000 கிரைய பெறுமதி நாங்க வித்துட்டோம். நாங்க தான் நிறுவனம், நாங்க விற்பனை செய்துட்டோம். அப்ப நாங்க விற்பனை செய்த பெறுமதி நீ சேர்த்து தனிக்குள்ள எடுத்துருக்கா 40,000. நாங்க விற்பனை செஞ்சிட்டோம், ஆனா பொருளை இன்னமும் அந்த வாடிக்கையாளர் எடுத்து செல்லவில்லை, நிறுவனத்துல அணுகி. அப்ப இருப்பு எடுக்கிறார்கள் என்ன செஞ்சுட்டாங்க, அதோட சேர்த்து எடுத்துட்டாங்க. பௌதிக ரீதியாக கண்ணால பார்த்தாங்க, இருப்பு இருக்கி அது பெருமதியை போட்டு எடுத்துட்டாங்க. அப்படித்தான் இருப்பு எடுக்கிற வீட்டு சாமான் இருக்கின்ற இருந்து அப்ப ஒரு ஆள் வித்த சாமான சேர்த்து எடுத்துட்டார் அவர்கிட்ட இருந்ததால. இப்ப என்ன செய்யணும், உண்மையாக இது நம்மளுக்கு சொந்தமான பொருளா, நம்மளுக்கு சொந்தமான இருப்பா, இல்ல எங்களுக்கு சொந்தமானது அல்ல, எங்க நிறுவனத்துக்கு சொந்தமானது அல்ல, வித்தாச்சு. ஆகவே இதனை கழிக்க வேண்டும். இந்த இருப்புக்குள்ள இந்த 40,000 பெறுமதிக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கும், அதிலிருந்து கழிக்க வேண்டும். இது விற்பனை செய்தும் அகற்றப்படாத பண்டங்கள் என்று சொல்லி நாங்க கழிக்க வேண்டும். இருப்பில் உள்ளடக்கப்பட்டவையா, ரைட்? இருப்பில் உள்ளடக்கப்பட்ட இருப்பில் உள்ளடக்கப்பட்ட விற்பனை செய்தும் அகற்றப்படாத பண்டங்கள், இது இருப்புக்குள்ள உள்ளடக்கப்பட்டிருக்கு. ஆகவே இதனை இருப்பிலிருந்து கழிக்க வேண்டும். 14,000 இந்த 2வது குளத்துல போட்டு கழிக்கிறேன். கழிப்பதற்கு பிரேக்கெட் போடுறேன், ஏனென்றா நீங்க பிரேக்கெட் போடாட்டி மறந்துவிடும், கூட்டி விடுவீர். அடுத்தது பாருங்க, உரிமையாளர் தனது வீட்டு தேவைக்காக பற்றிய பொருட்களின் கிரைய பெறுமதி 8,000 கணக்கேடுகளில் பதிவிடப்பட்டிருக்கவில்லை. அப்ப உரிமையாளர் பற்று கணக்கேடுகள்ல பதியலையா? அப்ப பற்ற நாங்க பற்றுக்குரிய இரட்டை பதிவு நாங்க நிறைய இடத்துல படிச்சு நிறைய இடத்துல கணக்கு செஞ்சு வந்திருக்கிறோம். பற்றுக்குரிய இரட்டை பதிவு பாருங்க, பற்று கணக்கு வரவு, கொள்வனவு கணக்கு செலவு. அப்ப கொள்வனவுல இருந்தா நீங்க கழிக்க வேண்டும். இறுதி இருப்புக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இறுதி இருப்பு கணிப்பிடுகின்ற போது இந்த எடுத்துக்கு போன பொருள் இருக்குமா, இருந்திருக்காது, சரியா தான் கணிப்பிடிப்பார். இறுதி இருப்பு பெருமதி சரியாக தான் கணிப்பிடப்பட்டிருக்கும். அவை இறுதி இருப்பு சீராக்கத்துக்குள்ள இது வராது என்கிறதுல மாணவர்கள் கிளியரா இருக்கணும். குழப்புவாங்க எக்ஸாம்ல இப்படித்தான். அவை எல்லாவற்றுக்கும் நீங்கள் இரட்டை பதிவு என்ன, சரியான இரட்டை பதிவு என்ன என்பதை நன்கு விளங்கி படித்துக் கொள்ள வேண்டும். அவை பற்றுக்குரிய இரட்டை பதிவு, பற்று கணக்கு வரவு, கொள்வனவு கணக்கு செலவு, அங்கே இருப்புடன் சம்பந்தம் அல்ல. இறுதி இருப்பு பெறுமதி சரியாக கணிப்பிடப்பட்டிருக்கும். அவை பற்றுக்கின்ற சீராக்கம் வராது. அவை நாங்க சரியான இறுதி இருப்பு பெறுமதியை கண்டுகொள்ளலாம். இப்ப பாருங்க, இது ரெண்டையும் கூட்டணும் 24,600 கூட்டினால் 40,000 24,600 64,600. இந்த 64,600 இருந்து 14,000 கழித்தால் 14,000 கழித்தால் வருவது சரியான இறுதி இருப்பு பெறுமதி. பாருங்கள், 600 4 4 0 6 5 50,600 என்பது சரியான இறுதி இருப்பு பெறுமதியாக காணப்படும். ஆகவே 31/12/2025 கணக்குகளில் காட்டப்பட வேண்டிய இறுதி இருப்பின் பெறுமதி 50,600 ரூபாய். உரிமை இலக்கம் 2, செம்மையாக்கல்களை சீராக்கம் செய்வதற்கான நாட்குறிப்பு பதிவு. இப்ப வழியின் சரக்குக்கு நீங்க நாட்குறிப்பு பதிவு பெறாது. நாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இறுதி இருப்பு சரியான பெறுமதியை கண்டால் மொத்தமாக அந்த இறுதி இருப்பு மட்டும் பதிஞ்சால் போதும். மொத்தமாக நாங்க இறுதி இருப்பு பெறுமதியை கண்டுட்டோம், 50,600 வந்துச்சு. ஆகவே அதைத்தான் நாங்க கணக்குகள்ல பதிய வேண்டும். இறுதி இருப்பு கணக்கு வரவு, இறுதி இருப்பு கணக்கு வரவு, வியாபார கணக்கு செலவு. முதலாவது நீங்க, அதாவது 2வது கேள்வி வந்து சீராக்கத்துக்கான நாட்குறிப்பு பதிவு, சீராக்கத்துக்கான நாட்குறிப்பு பதிவு. உங்களுக்கு தெரியும், நாட்குறிப்புக்கு நாங்க சார்ட் ஒன்று அடிப்போம். இது வரவு ரூபா, செலவு ரூபா, இது விவரம். நாங்க இறுதி இருப்பு பெறுமதி கண்டோம் 50,600. ஆகவே அதுக்குரிய நாட்குறிப்பு பதிவு இறுதி இருப்பு கணக்கு வரவு, இறுதி இருப்பு கணக்கு வரவு ரூபாய் 40,000, வியாபார கணக்கு செலவு ரூபாய் 40,000. டவுட் இருந்தா கேளுங்க, எழுதி கொள்ளுங்கள். இறுதி இருப்பு கணக்கு வரவு 40,000, வியாபார கணக்கு செலவு 40,000, விளம்பல் இறுதி இருப்பு பெறுமதி கணக்குகளில் பதிவிடப்பட்டது. இறுதி இருப்பு பெறுமதி கணக்குகளில் பதிவிடப்பட்டது. அடுத்தது 2வது, அதுல 2வது என்னன்னு சொன்னா, விற்பனை செய்ய அல்லது திருப்புக என்ற அடிப்படையில அனுப்புகின்ற போது விற்பனையாக கருதி பதிஞ்சிட்டோம், அது ஓகே, அதுல எந்தவித பிரச்சனை இல்லை. நான் உங்களோட சொன்ன மாதிரி அதே பொருள் விற்கப்படாமல் இருந்தால் அது எங்களுக்கு சொந்தமானது. ஆகவே அது விற்பனையாக கருத முடியாது. அதுதான் அவர் சொல்றார். 60% 30,000 பொருளை விற்பனை செய்றார். விலையில 30,000 விலையில விற்பனை செஞ்சால் அதுல 160% வித்தாச்சு. 160% விற்பனை சமன் 18,000. அப்ப விற்கப்படாதது 30,000 தர 140% சமன் 12,000.
இதை வந்து விற்பனையாக கருத முடியாது. ஆகவே விற்பனை கணக்கில் இருந்து கழிக்க வேண்டும். விற்பனை கணக்கில் இருந்து கழிப்போம் சொன்னால் விற்பனை கணக்கில் வரவு வைக்க வேண்டும். அதே நேரம் இது கடன் பட்டூர்லையும் நாங்க பதிஞ்சிருப்போம். அந்த கடன் பட்டூர்ல இருந்து ரிமூவ் பண்ணணும். அவை அது அவர்ல இருந்து ரிமூவ் பண்றா கடன் பட்டூர் கட்டுப்பாடு கணக்குல செலவு வைக்க வேண்டும். ஆகவே விற்பனை கணக்கு வரவு 12,000 ரூபாய், கடன் பட்டூர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 12,000 ரூபாய். அவை இதற்குரிய விளம்பல் விற்பனை செய் அல்லது திருப்புகை என்ற அடிப்படையில் விற்கப்படாத பண்டங்களின் பெறுமதி, விற்கப்படாத பண்டங்கள் கணக்குகளில் பதியப்பட்டது. விற்பனை செய் அல்லது திருப்புகை என்ற அடிப்படையில் அனுப்பப்பட்டவற்றுள் விற்கப்படாதவை கணக்குகளில் பதியப்பட்டது. மூன்றாவது அடுத்த செம்மையாக்கள் பாருங்க. இதுல 4வது செம்மையாக்கள் இதுல 26/12 அகற்றப்படாத பண்டங்கள். அகற்றப்படாத பண்டங்கள் தொடர்பில் எந்தவித பதிவும் நாங்க செய்ய இயலாது. அது பௌதிக ரீதியாக இருந்தது. அதுக்கு இரட்டை பதிவு இல்லை. அது விற்பனை செஞ்சு விற்பனையாக கருதிட்டோம். அது நிறுவனத்துக்குள்ள வாடிக்கையாளர் வச்சுட்டு போயிட்டார். அதுக்கு எந்தவித பதிவும் இல்லை. அதுக்கு பதிவு வராது. ஆனால் அடுத்ததாக இருக்கிற 5வது பாருங்க, உரிமையாளர் தனது வீட்டு தேவைக்காக பற்றிய பொருட்களின் கிரைய பெறுமதி ரூபாய் 8,000 கணக்கேடுகளில் பதியப்படலையா? இது ஒரு தவறு, மிஸ்டேக் என்ன? ஆகவே இதை நாங்கள் பதியணும். சரியான பதிவு என்ன? பற்றுக்குரிய பதிவு பதியணும். பற்று கணக்கு வரவும், பற்று கணக்கு அல்லது எடுப்பளவு கணக்கு எல்லாம் பற்று கணக்கு வரவு 8,000. இது பொருள் பாருங்க, பற்றிய பொருட்களின் கிரைய பெறுமதி. பொருளை பற்றி இருக்கிறார். அவை பொருளை பற்றினா கொள்வனவுல இருந்து கழிக்க வேண்டும். அவை கொள்வனவு கணக்கு செலவு, கொள்வனவு கணக்கு செலவு 8,000. எழுதணும் உரிமையாளர் பற்றிய பொருட்களுக்கான பதிவு, உரிமையாளர் பற்றிய பொருட்களுக்கான பதிவு, உரிமையாளர் பற்றிய பொருட்களுக்கான பதிவு. மூன்றாவது கேள்வி, மொத்த இலாபம் கணிப்பிடும் கூற்று. அதுக்குரிய மாதிரி அளிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நாங்க இந்த மாதிரி செய்திருக்கிறோம். முதலாவது விற்பனை வரும். விற்பனையிலிருந்து கழிக்க வேண்டும் உட்திரும்பல். உட்திரும்பல் கழிக்க வேண்டும். அதுக்கப்புறம் ஏனைய வருமானம் எது இருந்தால் கூட்டப்படும். ஏனைய வருமானம் இருந்தால் கூட்டப்படும். ஏனைய வருமானம் எது இருந்தால் கூட்டப்படும். சாரி, ஏனைய வருமானம் அல்ல, நாங்க தற்பொழுது கழிப்போம் விற்பனை கிரியத்தை. தேறிய விற்பனையை கண்டுபிடிச்சு விற்பனை கிரியத்தை கழிப்போம். விற்ற சரக்கின் கிரியம். விற்பனை கிரியம் என்பது விற்ற சரக்கின் கிரியம். அதாவது விற்ற சரக்கு நாங்க வாங்கின விலை. அந்த விலையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. பாருங்க, ஆரம்ப இருப்பு இருக்கும். ஆரம்ப இருப்பு, அதுல இருந்து கொள்வனவை கூட்டணும். அதோட கொள்வனவு செலவுகள் வரும். அதை நின்று பார்த்து கூட்டணும். கூட்டி வாரதுல இருந்து இறுதியாக கழிக்கணும் இறுதி இருப்பு. இறுதி இருப்பு பெறுமதியை கழிச்ச மனுஷனால் விற்ற சரக்கின் கிரியம் வரும். இறுதி இருப்பை கழிச்சா விற்ற சரக்கின் கிரியம் வரும். அந்த விற்ற சரக்கின் கிரியத்தை விற்பனை இருந்து விற்ற சரக்கின் கிரியத்தை கழிச்ச மனுஷனால் மொத்த இலாபம். இதுல விற்பனை கிரியம் வரும். அது பிறகு மொத்த இலாபம் துணியப்படும். கணக்கு செஞ்சு பார்ப்போம். முதலாவது தரப்பட்ட விற்பனையை பாருங்க, மறந்து விடக்கூடாது. கணக்கு செய்கின்ற போது விற்பனையை பாருங்க. எங்களுக்கு கணக்குகள்ல தரப்பட்ட விற்பனை பெறுமதி கணக்குல தரப்பட்டிக்கு 6,70,000. உங்களுக்கு பாருங்க, கணக்குல தரப்பட்டிருக்கு விற்பனை என்று சொல்லி 6,70,000. ஆகவே விற்பனை 6,70,000. இதுல சீராக ஒன்றிற்கு மறந்து விடக்கூடாது. 6,70,000 கழிக்க வேண்டும். எவ்வளவு கழிக்க வேண்டும்? இது உண்மையாக விற்பனையாக கருதப்படும். இந்த விற்பனைக்குள்ள அந்த 12,000 விற்கப்படாத பொருளும் இருக்கு. நாங்க விற்பனை கணக்கு வரவு வச்சோம். இப்ப சீராக்கத்துல 12,000 அதுல கருத்து விற்பனையிலிருந்து கழிக்கணும். ஆகவே அதை நாங்கள் கணக்குகள்ல செய்ய வேண்டும். அவை 12,000 விற்பனையிலிருந்து கழிக்க வேண்டும். விற்பனை செய்ய அல்லது திருப்புகை என்ற அடிப்படையில் அனுப்பி விற்கப்படாத பண்டங்கள்ல பெறுமதி, விற்பனை பெறுமதி அது இதுக்குள்ள உள்ளடங்கி இருப்பார். அவை கழிச்சால் 6,58,000 வரும். 658,000 வரும். இதுதான் விற்பனையாக நாங்கள் இப்போதும் கருத வேண்டும். 658,000. அதிலிருந்து கழிக்க வேண்டும் உட்திரும்பல். உட்திரும்பல்ல பெறுமதி, அதாவது நிறுவனத்துக்கு திரும்பி வந்தது. ஆனால் இந்த 12,000 உண்மையா உத்திருப்ப மாதிரி தான், ஆனா உத்திரும்பப்படவில்லை. அதாவது விற்பனையிலிருந்து கழிக்கும். உத்திருப்பமாக வந்தது, உத்திருப்பமாக கணக்குகள்ல பதிந்தது 4,000. அவை உத்திரும்பல் 4,000 நாங்க கழிக்கும். கழித்தால் தேறிய விற்பனை 654. இதுதான் உண்மையா தேறிய விற்பனை, சரியான விற்பனை கருத்து 654. அதுல இருந்து விற்ற சரக்கின் கிரியத்தை கழிச்சா எங்களுக்கு மொத்த லாபம் வரும். அதுல ஆரம்ப இருப்பு முதல்ல பாத்தீங்கன்னா 48,000 எங்களுடைய நிறுவனத்துல ஆரம்பத்துல இருந்தது, இருப்பாக இருந்தது 48,000 2வது குளத்துல வருது. அதுக்கு பிறகு கொள்வனவோ எவ்வளவுக்கு வாங்கிருக்கோம்,
நிறுவனம் நடக்கக்குள்ள வாங்கின பொருளை பெறுமதி 4,48,000. இந்த முதலாவது குலத்துல வைக்க என்னன்னு சொன்னால் இதுல சீராக்கங்கள் வரும். சீராக்கம் இந்த கொள்முனவு பெறுமதியோட சில கூட்டல் கழித்தல் வரும். பாருங்க, உட்சுமை கூலி 4,400. உட்சுமை கூலி என்பது கூட்டப்படல் வேண்டும். ஆகவே 4,400 உட்சுமை கூலி கூட்டப்பட வேண்டும். கொள்வனவோட பெறுமதியோட உட்சுமை கூலியை கூட்ட வேண்டும். ஏன் உள்ளுக்கு ஒரு நிறுவனத்தை உள்ளுக்கு கொண்டு வருவதற்குரிய கூலி உட்சுமை கூலி அல்லது உட்காமுகை அல்லது உள் வந்த வண்டி கூலி என்று சொல்லுவோம். அதெல்லாம் கொள்வனவு செய்கிற பெறுமதியோட கூட்ட வேண்டும். 4,400 கொள்வனவு செலவு என்று நாங்க சொல்லுவோம். கொள்வனவு செலவுகள். அதே மாதிரி வெளித்திருப்பம் இன்னொன்று இருக்கிறது, மறந்துவிடக்கூடாது. பற்று பொருள் பற்று பதிவிடப்படவில்லை. நாங்க சீராக்க வழி நம்ம நாட்குறிப்பு ஒருக்கா பார்க்கணும். நாட்குறிப்பை தான் இங்க செய்ய வேண்டும் முதல்ல. அவை நாட்குறிப்பு சீராக்கத்தில் எழுதினோம். பற்று கணக்கு வரவு, கொள்வனவு கணக்கு செலவு. அப்ப கொள்வனவுல இருந்து கழிக்க வேண்டும். ஏன் முன்னதாக கழிக்கப்படவில்லை. 4,48,000 பற்றி இருக்கிறார் 8,000. ஆகவே அதனை கழிக்க வேண்டும். பற்று 8,000. அதே நேரம் வெளித்திரும்பம் அதுவும் கழிக்கப்பட வேண்டும். வெளித்திருப்பம் அதாவது வாங்கின கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்ட பொருளை திருப்பி அனுப்பிட்டோம். அவை 2,200 ரூபாய் காணப்படுது. அதையும் கழிக்க வேண்டும். வெளித்திருப்பம் 2,200 அதையும் கழிக்க வேண்டும். கழித்தால் பாருங்கள், விற்பனைக்கு தயாராக இருந்த பொருள்கள் உலகத்தையும் கழித்து கூட்டினால் விற்பனைக்கு தயாராக இருந்த பொருள் வரும். எப்படி? அதாவது தேறிய கொள்வனவு. இந்த கூட்டத்தை கூட்டி கழிச்சா தேறிய கொள்வனவு வரும். எவ்வளவு சொன்னால் 4,42,200. 4,42,200 வரும். 4,42,200 அதோட 48,000 நீங்க கூட்டினால் ஆரம்ப இருப்பு 48,000 கூட்டினால் 4,90,200 வரும். இதுல பெயர் வந்து விற்பனைக்கு தயாராக இருந்தது. விற்பனைக்கு தயாராக இருந்தது. உண்மையா விற்பனைக்கு தயாராக இருந்தது இவ்வளவு தானே. இதைத்தான் விற்க போறாரு. ஆரம்பத்தில் இருந்தது இவ்வளவு, கொள்வனவு செஞ்சது இவ்வளவு, தேறிய கொள்வனவு. அவை மொத்தமாக 4,90,200 பொருள் விற்கிறதுக்கு தயாராக. இதுல விற்கப்படாமல் எஞ்சிய இருப்பு தான் இறுதி இருப்பு. இதுல விற்கப்படாமல் எஞ்சிய இருப்பாக தான் இறுதி இருப்பு. அவை இறுதி இருப்பு. இறுதி இருப்பை கழிச்சா தான் விற்ற பொருள் எவ்வளவு. இந்த இறுதி இருப்புங்கிறது விற்கப்படாதது. எஞ்சிய பொருள் எவ்வளவு நாங்க பார்த்தோம். 50,600 கழிக்கணும். 50,600 எஞ்சிய பொருளை கழிச்சாதான் உங்களுக்கு என்ன நடக்கும், விற்பனை கிரயம் வரும். அதாவது எவ்வளவு பொருளை வித்திருக்கிறோம். அப்ப இதை கழித்தால் 4,90,200 இருந்து 50,600 கழித்தால் 4,39,600 வரும். 4,39,600 வரும். இதுதான் விற்பனை கிரயம். இதுல கருத்து விற்கப்பட தயாராக இருந்ததிலிருந்து இறுதி இருப்ப கழிச்ச மாட்டா, எஞ்சிய பொருள் இருப்ப கழிச்சா இதுதான் விற்கப்பட்டது. இது விற்கப்பட்டிருக்கு எவ்வளவுக்கும் 6,54,000. இதான் இதுல மீனிங். இது விற்பனை கிரயம். விற்ற சரக்கிட வாங்கின விலை 4,39,600. இந்த 4,39,600 பெறுமதியான பொருளை தான் எவ்வளவுக்கு வித்திருக்கிறோம், 654,000. அப்ப இல்லாமத்துக்கு வித்திருக்கிறோம். அதே மாதிரி இந்த 50,000 பாருங்க. ஆவே இதுல கருத்து விற்பனை கிரயம் என்பது இந்த விற்பனை கிரயம். இது விற்கப்படாமல் எஞ்சிய இருப்பு. உண்மையாக இருந்த இருப்பு 4,90,200 மொத்தமாக இருந்தது. அதுல 50,600 விற்கப்படாதது. இது இறுதி இருப்பு சொல்லும். இது விற்கப்பட்டது. இதான் விற்கப்பட்ட கிரயம். அதைத்தான் நாங்க விற்பனை கிரயம் சொல்லுவோம். விற்பனை கிரயம் அல்லது விற்ற சரக்கின் கிரயம். இந்த விற்பனை கிரயத்தை விற்பனையில இருந்து இந்த விற்பனை கிரயத்தை கழிக்க வாரதான் மறந்துடக்கூடாது, பிரேக் பண்ணணும். கழிக்க வாரதான் மொத்த இலாபமாக கருதுவோம். ஆவே இதுல வந்து மொத்த இலாபம் 2,14,400. 2,14,400. அதாவது இந்த 4,09,600 பொருளை 6,54,000 வித்திருக்கிறோம். அதால வந்து இலாபம் 2,14,400 ரூபாவாக காணப்படுகின்றது. இதுதான் மொத்த இலாபம். விளங்கி இருக்க மாட்டேன் நினைக்கிறேன். எழுதிக் கொள்ளுங்கள். உதாரணம் 7ல உரோமை இலக்கம் 4 4வது வினா, விற்ற சரக்கின் கிரயத்தின் அடிப்படையில் மொத்த இலாப வீதம் யாது? ஆக விற்ற சரக்கின் கிரயத்தின் அடிப்படையில மொத்த இலாப வீதத்தை நீங்க காண வேண்டும். அவருடைய கருத்து இந்த சரக்கின் கிரயத்துக்கு எவ்வளவு இலாபம். விற்ற சரக்கின் கிரயத்தில் மொத்த இலாப வீதம். இந்த விற்ற சரக்கின் கிரயத்துல மொத்த இலாபம் எவ்வளவு, எத்தனை வீதம் எடுக்கிறார். ஆகவே விற்ற சரக்கின் கிரயத்தின் மேல் இதுக்கு சமன்பாடு விற்ற சரக்கின் கிரயம் அல்லது விற்பனை கிரயம், அதன் மேல் மொத்த இலாபம் தர 100 வீதம் தர 100. ஆகவே மொத்த இலாபம் எவ்வளவு, 2,14,400. அதன் கீழ் விற்ற சரக்கின் கிரயத்துல பெறுமதி எவ்வளவோ வந்து 4,39,600 தர 100.
கால்குலேட்டர் ஒன்று தேவை, எல்லாரும் பழக்கமான கால்குலேட்டர் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. சயின்டிபிக் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிடாது, நார்மல் கால்குலேட்டர் அதில் கொஞ்சம் பெருசா பார்த்து வாங்கி எடுத்தீங்கன்னா பிரயோசனமா இருக்கும். பாருங்க, 2,14,400 அரணை 439,600 தர 100 48.77 வீதம், 48.77 வீதம். ஆகவே விற்ற சரக்கின் கிரயத்துல 48.77 வீதம் இலாபம் இருக்கும். அதை நீங்க சரியா இல்லையான்னு பாக்குறதுக்கு பார்க்கலாம். 100க்கு 48.77 தர 439,600 இதான் விற்ற சரக்கின் கிரயம். இதை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விட வரும் 2,14,400 வரும். அதை பாருங்க, அதாவது 48.77 அரணை 100 தர 439,600 பாத்தீங்கன்னா 2,14,400 பேர். அது தசத்துல பார்த்தால கொஞ்சம் சின்ன ஒரு டிஃபரெண்ட் வரும். ஆகவே நீங்க அதை பார்த்துக்கோங்க. அதாவது கிரயத்திலே எவ்வளவு லாபம் வீதம். அடுத்தது கேட்கிறார் விற்பனை விற்பனை விலையின் அடிப்படையில், அதாவது தேறிய விற்பனை விலை 2-3 தான். தேறிய விற்பனை என்றாலும் இல்லை, விற்பனை என்றாலும் இல்லை, தேறிய விற்பனை தான் நாங்கள் எடுக்க போறோம். ஆகவே தேறிய விற்பனை விலையில் மொத்த இலாப வீதம், இது 5வது தேறிய, இது 5வது தேறிய விற்பனையின் அடிப்படையில் மொத்த இலாப வீதம். ஆகவே தேறிய அதே மாதிரி சமன்பாடுகள் மொத்த இலாபத்தின் கீழ் தேறிய விற்பனை அல்லது விற்பனை எடுத்துக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை, தர 100. அவை மொத்த இலாபம் 214,400. அதன் கீழ் தேறிய விற்பனை எங்களுக்கு வந்தது 654,000 தர 100. அவை எத்தனை வீதம்? 214,400 அரணை 654 தர 100. 32.78 வீதம் இலாபம் காணப்படுகிறது. 32.78 வீதம், 32.78 வீதம் இலாபம் விற்பனை விலையில உள்ளடக்கப்படுது. அப்ப விற்பனை விலைக்குள்ள 32.78 வீதம் இலாபம் காணப்படுகின்றது. சோ இதுதான் வித்தியாசம். பார்த்துக்கோங்க, கிரியத்துல வேற வீதம், விற்பனை விலையில வேற வீதம். அவை 2 அடிப்படையிலையும் என்ன சொல்லாருங்கிறது. இது கிரியத்துல விற்ற சரக்கின் கிரியத்துல எவ்வளவு இலாபம் வச்சிருக்கீங்க, எத்தனை மடங்கு இலாபம். இது விற்பனை விலைக்குள்ள உள்ளடங்கி இலாபம் எவ்வளவு, 32.78 வீதம் விற்பனை விலையில பாத்தீங்கன்னு சொன்னா காணப்படுகிறது.